மனைவி மற்றும் 2 குழந்தைகளை கொலை செய்துவிட்டு காணாமல் போனதாக கூறி நாடகமாடிய வன அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். குஜராத்தில் கொலை நடுங்கச் செய்த வழக்கில் குற்றவாளி சிக்கியது எப்படி? சூரத்திற்கு சுற்றுலா சென்ற இடத்தில் மனைவி குழந்தைகளை காணவில்லை என புகார் அளித்த நிலையில் 3 பேரும் வனத்துறையினர் குடியிருப்பில் குழி தோண்டி புதைக்கப்பட்டது அம்பலமாகியுள்ளது. தனது கல்லூரி கால காதலிக்காக வனத்துறை அதிகாரி கொலைபாதகச் செயலில் ஈடுபட்டதன் பகீர் பின்னணி என்ன? குஜராத் மாநிலம் பாவ்நகர் வனச்சரகத்தில் துணை வன அலுவலராக ஷைலேஷ் என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் அதே பகுதியில் உள்ள வன அலுவலர்கள் குடியிருப்பில் தனது மனைவி நயானா மற்றும் 13 வயது மகள் 9 வயது மகனுடன் வசித்து வந்தார். அண்மையில் தனது குழந்தைகளுடன் மனைவி மாயமானதாக கூறி ஷைலேஷ் போலீசில் புகார் அளித்துள்ளார். மேலும் தனது உண்மையான கணவருடன் சேர்ந்து வாழச் சொல்வதாக கூறி அவர் தனக்கு செல்போனில் மெசேஜ் அனுப்பியதாகவும் கூறியுள்ளார். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் நயானாவின் செல்போன் லொகேஷன் மூலம் பாவ் நகரை கடந்து அவர் செல்லவில்லை என்பது தெரிய வந்தது. உடனே போலீசாரின் சந்தேக பார்வை உதவி வன அலுவலரின் பக்கம் திரும்பியது. இதையடுத்து ஷைலேஷை பிடித்து போலீசார் தங்களது பாணியில் விசாரித்துள்ளனர். விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஷைலேஷிற்கு கடந்த 4 ஆண்டுகளாக கல்லூரியில் படித்த தனது ஜூனியருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அது திருமண பந்தத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. இது அவரின் மனைவி நயானாவுக்கு தெரிய வந்ததும் கண்டித்துள்ளார். இது தொடர்பாக தம்பதி இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் தனது ரகசிய காதலுக்கு தடையாக உள்ளதாக நினைத்து மனைவியை தீர்த்து கட்ட ஷைலேஷ் சதித்திட்டம் தீட்டியுள்ளார். இதையடுத்து சம்பவத்தன்று தனது மனைவியை தலையணையால் அமுக்கி மூச்சு திணற வைத்து கொலை செய்துள்ளார். முறை தவறிய உறவு தனது கண்ணை மறைத்ததால் மகள் மற்றும் மகனையும் ஈவு இரக்கமின்றி தலையணையால் அமுக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் 3 பேரின் உடலையும் தான் குடியிருந்த வன அலுவலர் குடியிருப்பு வளாகத்திலேயே குழி தோண்டி புதைத்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ந்து தனது மனைவிக்கு வேறொருவருடன் தொடர்பு இருந்ததாகவும் அவருடன் செல்வதாக கூறிய நயானாவின் செல்போனில் இருந்து தனக்குத்தானே மெசேஜ் அனுப்பி போலீசாரை குழப்பியுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஷைலேஷை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முறை தவறிய உறவால் உதவி வன அலுவலர் ஒருவர் தனது மனைவி மற்றும் மகனை கொலை செய்து புதைத்த சம்பவம் குஜராத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.